மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் சப்ஸ்கிரைபர் கேள்வி பதில் பகுதியில் இருக்கிறோம். ஜோதிடம் குறித்த கேள்விகளுக்கு இங்கே விடை கிடைக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறார், சிலர் சுவற்றில் அடித்த பந்து போல சிலருக்கு வெளிநாட்டில் உத்தியோகம் கிடைத்தவுடன் வேலை இழந்து நாடு திரும்புகின்றனர். சிலருக்கோ நீண்ட நாள் பல வருடங்களாக வெளிநாட்டிலும் வேலையும் நீடிக்கின்றனர். இதற்கு ஜோதிட ரீதியாக என்ன காரணம் என்று கேட்டிருக்கிறார். இதற்கு நமது ஜோதிடரின் பதிலை இப்பொழுது பார்க்கலாம். அடிப்படை விதி மற்றும் தசாபுத்தி தீர்மானம் செய்வது. உதாரணமாக சிறிய தசாபுத்தி நடத்தும் கிரகங்கள் உடனடி பிரயாணத்தையும் மாற்றத்தையும் தருகின்றன என்பதால் பிரயாணத்தை தந்து வேலையையும் தந்து உடனடியாக நாடு திரும்ப வேண்டிய நிலையையும் தருகின்றது. 3, 9, 12 நின்று தசாபுத்தி நடத்தும் கிரகங்கள் ராகுவோ குருவாகவோ சனியாகவோ இருந்துவிட்டால் இவர்களுக்கு நீண்ட நாட்கள் வெளிநாடுகளில் வேலை நிமித்தமாக செல்பவர்களுக்கு வேலையில் இருக்கும் வாய்ப்பை தருகின்றது. தசாபுத்தியும் கோச்சாரமும் தான் இதை தீர்மானிக்கின்றது. ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட மாணவர்களும் இந்த வீடியோவை பார்த்து பல தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும். இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறார், விதியை மதியால் வெல்வது பற்றி கேள்விப்பட்டதுண்டு, இது பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். இப்பொழுது நமது ஜோதிடரின் பதிலை பார்க்கலாம். விதியை மதியால் வெல்லுவது பற்றி ஜோதிடத்தில் சொல்லப்படுவது உண்டு. ஆனால் அதை விதியை மதி கொண்டு மாற்றுவதற்கு விதி இருக்க வேண்டும். அதாவது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட அல்லது எழுதப்பட்ட விதியை தன யோசனை கொண்டு மாற்றுவதுதான் விதியை மதியால் வெல்வது பற்றி சொல்லப்பட்டது. மதி என்பது மனதை ஆளுமை செய்யும் சந்திரனை குறிப்பது. ஜோதிடத்தில் இன்னொன்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது விதி எவ்வழியோ மதியும் அவ்வழி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது விதி வகுத்த பாதையை ஒட்டித்தான் மதியும் செயல்படும் என்பதன் அர்த்தம் இதுதான். விதி வழியே மதி செல்வதும் விதியை மதி கொண்டு மாற்றுவதும் அவரவர் முயற்சியில் உண்டு என்று சொல்லலாம். மீண்டும் இன்னொரு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.